Hello dear CA students, CMA students, intermediate level direct taxation paper la objective questions part நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற பேஜஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபினான்ஷியல் இயர் 2020-21 ஷல் பி கன்சிடர்ட் ஆஸ் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் நம்ம அரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொன்னால் எனி இயர் கமன்சிங் வித் 1st April அண்ட் எண்டிங் ஆன் 31st March ஆஃப் தி ஃபாலோவிங் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயர் 2 விதமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு விதத்தில் அது அசஸ்மெண்ட் இயராக ட்ரீட் பண்ணலாம், இன்னொரு விதத்தில் அது ப்ரீவியஸ் இயராக ட்ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட் அசம்ஷன், கொஷனில் கொடுத்துருக்கிற ஃபினான்ஷியல் இயர் 2020-21 நம்ம அசஸ்மெண்ட் இயராக கன்சிடர் பண்ணலாம். எதுக்குன்னா 2019-20 ப்ரீவியஸ் இயருக்கு. தேர்ஃபோர் 2021 இஸ் அசஸ்மெண்ட் இயர் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 2019-20. இது கொஷனில் ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட், ஃபினான்ஷியல் இயர் 2020-21 நாம் ப்ரீவியஸ் இயரை அஷ்யூம் பண்ணிக்கிட்டா இதனுடைய இன்கம் எல்லாம் அடுத்து வர ஃபினான்ஷியல் இயர் 2021-22 டாக்ஸபிள். இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் 2020-21 இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ ப்ரீவியஸ் இயர் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2021-22. So far 2020-21 நம்ம அசஸ்மெண்ட் இயராகவும் கன்சிடர் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயராகவும் கன்சிடர் பண்ணலாம். Therefore option B is the correct answer. Now question number 2. For the purpose of levying tax on income other than agricultural income, union list contained entry நம்பர்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ரிலேட்டட் ப்ரொவிஷன் என்னன்னு சொன்னால், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பவர்ஸ், டாக்ஸிங் பவர்ஸை 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று யூனியன் லிஸ்ட், அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் பவர்ஸ் இருக்குது. ரெண்டாவது ஸ்டேட் லிஸ்ட், அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டத்தை பாஸ் பண்ணிக்கலாம். மூணாவது லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட், அதில் போத் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணலாம். இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். உங்களுக்கு தெரியும், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இஸ் அ பேசிக் டேக்ஸ் ஆக்ட் ஃபார் த இன்கம் டேக்ஸ். இது பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்த சட்டம். தர்ஃபோர் இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். யூனியன் லிஸ்ட்டில் கான்ஸ்டியூஷனில் 100 என்ட்ரிஸ் இருக்குது டோட்டல். அதில் 82nd என்ட்ரி, தட் இஸ் என்ட்ரி நம்பர் 82, அதில் தான் இன்கம் டேக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ஃபோர் இன்கம் டேக்ஸ் இஸ் வெஸ்ட் வித் த யூனியன் லிஸ்ட். ஓகே, ஆனால் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அக்ரிகல்ச்சரல் இன்கமுக்கு, எல்லா இன்கமுக்கும் டேக்ஸ் விதிக்கக்கூடிய பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. பட் அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு டேக்ஸ் விதிக்கணும்னு சொன்னால் அது ஸ்டேட் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் 46th என்ட்ரி, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற என்ட்ரிஸில் 46வது ஐட்டமாக அக்ரிகல்ச்சர் இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது ப்ராக்டிக்கலி அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸம்ட். ஆனால் அது அந்த பவர் யார்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. ஸோ தட் அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, இன்கம் அதர் தேன் அக்ரிகல்ச்சர் இன்கம், பிகாஸ் ஜென்ரல் டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட். இது என்ட்ரி நம்பர் 82. அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நவ் கொஷின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 3 எது பண்ணுறதுன்னா, ஃபாலோவிங் இஸ் எ நாட் எ ஹெட் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே அக்கார்டிங் டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்
கிராஸ் டோட்டல் இன்கம் செக்ஷன் 14 என்ன சொல்லுதுன்னா 5 heads of income: salary, house property, business or profession, capital gain, other sources. ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்னா இந்த 5 மட்டும்தான் வரும். முன்னாடி ஒரு 20 இயர்ஸ்க்கு பேக்கில் 6 ஹெட்டாக இருந்தது. அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்ன்றது ஒரு செப்பரேட் ஹெட்டாக இருந்தது. இப்போ சமீப காலத்தில் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஒன்லி 5 heads ஆஃப் இன்கமாக மாற்றிட்டாங்க. தேர்ஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸுங்கிறது அதர் சோர்ஸில் வரக்கூடிய ஒரு இன்கம். It is not a separate head of income. So, option C is the correct answer. Now, question number 4. If total income of a person is 2,67,888.34, it shall be rounded off to அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரிலேட்டட் ப்ரொவிஷன் என்னென்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் செக்ஷன் 288A ரவுண்டிங் ஆஃப் இன்கம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. டேக்ஸபிள் இன்கம் எப்போ ப்ராக்ஷனில் வருதோ, அதாவது 5ல் வந்தால் 5 அதுக்கு மேலே வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்து வர மல்டிபிள் ஆஃப் 10க்கு நம்ம ரவுண்ட் அப் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் இங்கே கொடுத்துருக்கிற 2,67,888.34 நாம் ரவுண்ட் அப் பண்ணிக்கணும் 2,67,890 because rounding off only in the multiples of 10. ஓகேவா? therefore fourth questionக்கு correct answer option B. now question number 5 வரும். income tax is a dash போட்டுட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. that is type of tax. இந்தியாவில் டோட்டல் டேக்ஸஸை டைரக்ட் டேக்ஸஸ், இன்டைரக்ட் டேக்ஸஸ்ன்னு 2 பிரிச்சிருக்கோம். உங்களுக்கு கூட சிலபஸில் டைரக்ட் டேக்ஸ் ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க, இன்டைரக்ட் டேக்ஸ் பேப்பர் ஒரு பேப்பரை வச்சுருக்காங்க, சிஏ இன்டர்மீடியட்டில் 2 சேர்ந்து ஒரு பேப்பராக வச்சுருக்காங்க. எனிவே டைரக்ட் டேக்ஸ் எதெல்லாம் வருது? எக்ஸாம்பிள்ஸ் இன்கம் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ். தீஸ் ஆர் ஆல் கால்ட் as டைரக்ட் டேக்ஸஸ். அதுக்கு பதிலாக இன்டைரக்ட் டேக்ஸஸ், கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, ஜிஎஸ்டி, இதுக்கெல்லாம் பேர் இன்டைரக்ட் டேக்ஸஸ். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கம் டேக்ஸ் எந்த கிளாசிஃபிகேஷனில் வருதுன்னு சொன்னால் இட் கம்ஸ் அண்டர் த மீனிங் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். ஸோ as far as the question 5 is concerned, the correct answer option is C. Now we come to question number 6. Mr. X, partner of Messrs. XYZ, is assessable as dash கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹியர் இதுக்கு என்ன ரிலேட்டட் ப்ரொவிஷன்னா அக்கார்டிங் டு செக்ஷன் 231 subsection 31 ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் இந்த பர்சனுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பர்சனில் 7 கேட்டகரிஸ் இருக்குது. அதில் ஒரு கேட்டகரி தான் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் இருக்குது, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஒரு செப்பரேட் பர்சன். இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்லாப் ரேட்டில் டேக்ஸபிள். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் பார்த்திங்கன்னா அது ஃப்ளாட் ரேட்டில் 30% ஃப்ளாட் ரேட்டில் டேக்ஸபிள். இப்போ கொஸ்டின் என்னன்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் செப்பரேட் பர்சன், பட் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அவங்க இண்டிவிஜுவல் பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி ஆர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த கொஷினில் மிஸ்டர் எக்ஸ் ஒரு பார்ட்னர், XYZ என்றது பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். XYZ அப்படிங்கிறது ஃபர்ம், இட் இஸ் அ செப்பரேட் பர்சன் taxable at the flat rate of 30% as applicable to the partnership firm. But the income of the X, Mr. X, is a partner, but he comes under the meaning of individual. Therefore, his income is taxable by applying the provisions of individual person. Therefore, question number 6, the correct answer is option C. இந்த வீடியோவில் இது வரைக்கும் 6 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வர கொஸ்டின்ஸில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.